டென்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை ஸ்ரீலீலாவை பத்தி தான் பேச போறோம். நடிகைகள் அப்படின்னாலே கோடி கோடியா சம்பளம் வாங்குவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் ரொம்பவே லக்ஸரியா இருக்கும். அவங்களாம் வந்துட்டு யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஓவர் ஆட்டிடியூட்ல இருப்பாங்க. இந்த மாதிரி தான் நடிகைகளுக்கு தொடர்ந்து பேர் இருக்கு. ஆனா ஸ்ரீலீலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க செஞ்ச ஒரு செயல் மிக முக்கியமான ஒரு விஷயமா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஸ்ரீலீலா வந்து தெலுங்குல அறிமுகமாயிருக்காங்க. அதாவது 2017 தான் அவங்க முதல் படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சைல்ட்ஹுட் ஆர்டிஸ்டா ஒரு சில படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் 2017 தான் ஹீரோயினா தன்னோட கரியரை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லி 2 மொழிகள்லையும் மாத்தி மாத்தி ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட படங்கள் ஹிட் ஆகுதோ இல்லையோ, பாடல்களும் அவங்களோட டான்ஸும் மிகப்பெரிய ஒரு லெவல்ல ஹிட் ஆகும். ஏன்னா இன்னைக்கு எத்தனை ஹீரோயின்ஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஹீரோக்கு ஈக்குவலா டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு கேட்டா, ஸோ கைவிட்டு எண்ணக்கூடிய லெவல்ல தான் அவங்களோட எண்ணிக்கை இருக்குமே தவிர எல்லா ஹீரோயின்ஸுமே பெர்ஃபெக்ட்டா டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாருமே ஒரு டான்சர் லெவல்ல ஆடுறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. அந்த வகையில பாக்குறப்ப பாத்தீங்கன்னா சாயிஷா நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, சாய் பல்லவி பண்ணுவாங்க. சோ அந்த வரிசையில ஸ்ரீலீலாவை சொல்லலாம். இவங்களுடைய டான்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல பேசப்பட்டது. சோ இவங்களோட டான்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம தமிழ்ல வந்து அவங்களை எந்த டான்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, புஷ்பா 2 படத்துல கிஸ் கிஸ் கிஸ்ஸிக் அந்த பாட்டுக்கு வந்து வேற லெவல்ல ஆடி இருப்பாங்க. புஷ்பா 1ல வந்து சொல்றியா மாமா வந்து சமந்தா ஆடி இருப்பாங்க. சோ அவங்க ஆடுறது ஒரு ஸ்டைலா இருந்தாலும் இந்த பாட்டுக்கு ஸ்ரீலீலா ஆடி இருக்கிறது வேற லெவல்ல இருக்கும். பயங்கரமான ஒரு எஃபோர்ட் போட்டு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு மாஸ்டர், அதாவது டான்ஸ் மாஸ்டர் எப்படி ஆடுவாங்களோ அந்த ஈக்குவலுக்கு இவங்க வந்து ஆடி இருப்பாங்க. சோ அதனாலே இவங்க ரொம்பவே பேசப்பட்டாங்க. சோ தன்னை நோக்கி பேச வர ரசிகர்கள் கிட்ட ரொம்பவே அன்பாகவும் சரி, மரியாதையாகவும் சரி, கனிவாகவும் சரி நடந்துக்க கூடிய ஒரு சில நடிகைகள்ல ஸ்ரீலீலா முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி எப்பவுமே அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட தான் அவங்க வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஹீரோயின்ஸ் வந்து ஆட்டிடியூட் காட்டுவாங்க. ரசிகர்கள் கிட்ட ஆட்டிடியூட் காட்டுவாங்க, பொதுமக்கள் கிட்ட ஆட்டிடியூட் காட்டுவாங்க. அதாவது இன்னைக்கு இவங்க எல்லாம் ஹீரோ ஹீரோயின் சொல்லி வளர்ந்து நிக்கிறதுக்கு காரணமே அந்த பொதுமக்களும் அந்த ரசிகர்களும் கொடுத்த ஆதரவு தான். ஸோ அவங்கெல்லாம் போயிட்டு டிக்கெட் வாங்கி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணி அந்த படம் நல்லா ஹிட் ஆச்சுன்னா தான் அவங்களுக்கு ஒரு நல்ல நடிகர், நல்ல நடிகை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அந்த அந்தஸ்தை கொடுத்தவங்க கிட்டவே நீங்க வந்து ஆட்டிடியூட் காட்டுறீங்க அப்படின்னா, அப்ப மத்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அந்த வகையில ஸ்ரீலீலாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல இப்பதான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க தன்னோட படங்களை. சோ அந்த வகையில சிவகார்த்திகேயன் கூட 2026 பொங்கலுக்கு பராசக்தி படம் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதோட ஒர்க் அவுட்ஸ், அதோட ப்ரமோஷன் ஷூட் இதெல்லாம் தான் போய்கிட்டு இருக்கு. சோ அதுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி ஸ்ரீலீலாக்கு வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம் இந்த லாங்குவேஜை தாண்டி பாலிவுட்ல போறதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நிறைய நடிகைகள் எவ்வளோ வருஷமா தமிழ்லையும் மற்ற லாங்குவேஜிலும் நடிச்சிட்டு இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா கேட்டா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. பட் ஸ்ரீலீலாக்கு பாலிவுட்ல நிறைய பட வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ அவங்க அடுத்ததா பாலிவுட்க்கு போக போறாங்க அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். போக போறாங்க அப்படின்றத விட போயிட்டாங்க. ஸோ அங்க எல்லாமே அவங்க கன்ஃபார்ம் பண்ணி படத்துக்கான சைனையும் போட்டுட்டாங்க. ஸோ தமிழ்ல அவங்க வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அடுத்ததா பாலிவுட்ல அவங்க போயிடுவாங்க. இந்த பராசக்தி படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு மக்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு அவங்களை கொண்டாடுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அடுத்தடுத்த படங்கள் தமிழ்லையும் அவங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் சிவகார்த்திகேயனும் சரி, ஸ்ரீலீலாவும் சரி பாலிவுட்ல இப்போ போய் பண்ண போறாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு பேச்சா போய்கிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஸ்ரீலீலாவை பத்தி நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசணும். நிறைய நடிகைகள் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். ஆனா எத்தனை பேர் இதுல ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்றாங்க, எத்தனை பேர் சோசியல் சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது வந்துட்டு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் பண்ணுவாங்க, அது வெளியில தெரியாம இருக்கும். சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நடிகை சமந்தாவை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அவங்க இப்ப படங்கள்ல பெருசா எதுவுமே நடிக்கிறது இல்ல, சோசியல் சர்வீஸ்ல இருக்காங்க. அதை தாண்டி செகண்ட் மேரேஜுக்கு வந்து இப்ப அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம வந்து தனியா கண்டிப்பா இன்னொரு வீடியோல பேசுவோம். அவங்க கிட்டத்தட்ட 500ல இருந்து 600 குழந்தைங்களை தத்தெடுத்து அந்த குழந்தைங்களுக்கான ஃபுல் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவா அவங்க
தான் பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில டாக்டர்ஸோட சேர்ந்து ட்ரஸ்ட் மூலமா நிறைய குழந்தைங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில நடிகைகள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்போம், நடிகை வரலட்சுமி கூட அப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஸ்ரீலீலாக்கு வந்து இப்பதான் 23 வயசு ஆகுது. 23 வயசுல அவங்க 3 குழந்தைக்கு தாயா இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், ஸ்ரீலீலா பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 3மே வந்து பெண் குழந்தைகள் தான். இவங்க இதை வந்து ரொம்ப வருஷமா பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் ரீசெண்டா அதை வந்து பண்ணி அந்த 3 குழந்தைகளையும் எடுத்து தன்னோட குழந்தையா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 3 குழந்தைகளையுமே இவங்கள அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி குழந்தைகள் நிறைய பேரை வந்து இவங்க டோட்டலா இவங்களோட கண்ட்ரோல்ல வச்சு இவங்க எல்லா விஷயமும் பாத்துக்கிறாங்க. அதாவது அம்மா அப்பா இல்லாம எந்தெந்த குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களோ மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லைஃபுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பண்றாங்க. அதை தாண்டி தன்னோட வீட்லயே 3 குழந்தைகளை தத்தெடுத்து இவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்மளால அது சொல்ல முடியாது. அது வந்து கேள்விக்குறிதான். கல்யாணமான நிறைய பேர் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி லட்சமா பணங்கள் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி சொந்தமா குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லாருக்குமே இந்த மனசு வருமான்னு கேட்டா கண்டிப்பா வரவே வராது. குழந்தை இல்லாதவங்க கூட தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்னா யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இவ்வளோ பெரிய ஒரு நடிகை இப்போ அவங்க பீக்ல இருக்காங்க. அவங்களுக்கு 1008 வேலைகள் இருக்கும். எவ்வளோ ஊர்களுக்கெல்லாம் அவங்க டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல முக்கியமா பெண் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் அது வந்து பேசப்படும், பார்க்கப்படும். சோ எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவங்க இந்த விஷயத்தை தைரியமா இறங்கி செஞ்சதுக்கு ரசிகர்கள் எல்லாருமே அவங்கள பாராட்டிட்டு வராங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. சோ இந்த மனசு கண்டிப்பா நிறைய பேருக்கு வராது. ஸ்ரீலீலா பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஒரு அழகான நடிகை அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். அவங்களோட உருவம் மட்டும் அழகு கிடையாது, அவங்களோட உள்ளமும் எந்த அளவுக்கு அழகு அப்படிங்கிறது அவங்களோட செயல் மூலமா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. சோ அந்த விதத்துல பாக்குறப்போ ஸ்ரீலீலா செஞ்சிருக்கக்கூடிய இந்த செயல் அவங்களோட முழு அழகையும் காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். சோ அவங்க இதே மாதிரி பல ஏழை குழந்தைகளுக்கு கண்டிப்பா உதவி பண்ணணும். அவங்க மட்டும் கிடையாது, கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்களால கண்டிப்பா நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியும். நிறைய பேருக்கு அவங்க உதவி பண்ணாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சோ நம்மளால ஒருத்தவங்க வாடுறாங்க, நம்மளால ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க, நம்மளால ஒருத்தவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அதுதான் ஒரு உண்மையான சந்தோஷம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்படி ஒரு சந்தோஷத்தை தான் இப்ப ஸ்ரீலீலா கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ ஸ்ரீலீலாவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.